ஐயா கலைஞருடைய முழு உருவ சிலையை நம்முடைய கலைஞர் பிறந்த இந்த தஞ்சை மாவட்டத்தில் கலைஞருடைய சிலையை திறக்கின்ற வாய்ப்பை இன்றைக்கு நான் பெற்றிருக்கின்றேன். வாய்ப்பளித்த மாவட்ட கழக செயலாளருக்கும் மாவட்ட அமைச்சர்களுக்கும் ஒன்றிய செயலாளருக்கும் மாவட்ட நிர்வாகத்துக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னைக்கு கலைஞருடைய சிலையை தமிழ்நாடு முழுக்க நம்ம திறக்கிறோம்னா கலைஞருடைய கொள்கையை கலைஞருடைய சாதனையை தமிழ்நாடு முழுக்க கொண்டு போய் சேர்க்கிறோன்னு அர்த்தம். கலைஞர் அவர்கள் ஒரு வரலாற்று பதிவு. அவர் செஞ்ச சாதனையை யாராலும் முறியடிக்க முடியாத சாதனைகளை செஞ்சவர். இதுக்கு ஒவ்வொரு திட்டத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு வர்றார். அதனால தான் இன்னைக்கு பல்வேறு மாநிலங்கள் நம்முடைய அரசை திராவிட மாடல் அரசு நம்ம பெருமையாக சொன்னாலும் மகளிருக்கான அரசுன்னு மற்ற மாநிலங்கள்லாம் நம்முடைய அரசை பாராட்டிக்கிட்டு இருக்கிறது. ஆட்சி பொறுப்பேற்ற உடனே முதலமைச்சராக பொறுப்பேற்ற அதே நாள் நம்முடைய கழக தலைவர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கான அந்த விடியல் பயண திட்டம், மகளிர் உங்களுக்கான அந்த கையெழுத்து தான். அது மட்டும் இல்ல, பல இதற்கு எல்லாத்துக்கும் மகிழ வச்ச மாதிரி நம்முடைய தேர்தல் அறிக்கையில் நம்ம சொன்ன வாக்குறுதி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இன்னைக்கு ஒவ்வொரு மாசமும் 1,30,00,000 மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் ஊக்கத்தொகையாக மகளிர் உரிமை தொகையாக நம்முடைய அரசு வழங்கிட்டு இருக்குது. இப்படி ஒவ்வொரு திட்டத்தையும் மகளிருக்கு பயனுள்ள வகையாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தி வருகின்றார். இங்கு வந்திருக்கக்கூடிய மகளிர் உங்களிடத்தில் நான் கேட்டுக்கொள்வது, நம்முடைய ஆட்சியை தொடர வேண்டும். இன்னும் 2 மாதங்கள் இருக்கு சட்டமன்ற தேர்தலுக்கு. தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் தான், நம்முடைய தலைவர் தான் முதலமைச்சராக அமரப்போகிறார். அதற்கு அந்த பணிகளை, பிரச்சார பணிகளை இங்கே வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் அடுத்த 2 மாதம் நீங்கள் களத்தில் இறங்கி நம்முடைய அரசினுடைய திட்டங்களை மக்களை சந்தித்து ஒவ்வொருத்தராக அங்கே எடுத்து கூற வேண்டும்.